ஹலோ கைஸ், வெல்கம் டு விஎஸ்எம் சமையல் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோன் என்ன ஸ்க்ரீன் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஃபோன் ஸ்க்ரீன் இன்றைக்கி வந்துட்டு நான் ஃபோனில் ஒன்று பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்கல, நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபோனுக்கு ரொம்ப பார்ப்பீங்க. சில பேர் யூடியூப் பார்ப்பீங்க, சில பேர் கேம்ஸ் விளாடுவீங்க. அதாவது ப்ளே ஸ்டோரில் போய் கேம் ஏற்றி விளாண்டுருப்பீங்க. எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் கூட இருக்காது. ஃபுல்லாகவே எங்கள் அப்பாவுக்கு தேவையான ஆப்ஸ் தான் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு கேம் கூட அதில் இருக்காது. சொன்னால் ஒரு கேமும் ஏற்ற விட மாட்டாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு ஆல்ரெடி ஃபோன் வந்தபோதே இருக்கும்ல ஆப்பு, ஸோ அந்த ஆப்லேருந்து வந்த கேம்ஸ் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுவும் உங்கள் ஃபோன்லேயே இருக்கும். அதை நீங்கள் திருப்பியும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது டவுன்லோட் பண்ணுறதும் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோன்லேயும் அட்டாச்சாக அது இருக்கிறதும் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் உள்ள இடமா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அழுத்தி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வர்றதில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட்டாக. ஸோ அதை ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு அது 3 பாக்ஸ் வச்ச மாதிரி இருக்கும், 2 பாக்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். 2 பாக்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அடுத்த இதுக்கு போங்க. ஸோ இங்கே வந்துட்டு இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், கிளாக் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இப்படி ஸ்வைப் பண்ணி எது வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ இது வேணா வச்சுக்கலாம், இது வேணா வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேண்டுறதை வச்சுக்கலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் இந்த இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட அது இருக்குது, இப்போ காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும். ஸோ இது ஒரு கேமு. ஸோ இந்த கேமில் இப்படி வச்சு விளாட்லாம். ஸோ இது மாதிரி சைடாப்லேயும் வச்சு விளாட்லாம், இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வச்சு விளாட்லாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டைனோசரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது மூவ் ஆகும். ஸோ இதை இப்படி கிளிக் பண்ணிங்க இப்படி சும்மா தொட்டிங்கன்னா, லைட்டாக தொட்டிங்கனாலே அது வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ அது ஜம்ப் பண்ணும். ஸோ ஜம்ப் ஆகிறதா விஷயம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செடி வரும். ஸோ அந்த செடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டே போகணும். அது மேலே இப்படி மோதிட்டிங்க அப்படின்னா அவுட்டு, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆடணும். ரீக்ளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரும். இல்லை அப்படின்னா திருப்பியும் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணினீங்கன்னா கரெக்டாக போயிடுவீங்க. ஸோ இதுதான் ஒரு கேமு. ஸோ இன்னொரு கேம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்திருக்க ஸ்கோர் வந்துட்டு 39. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு நான் விளாடும் போது எடுத்தது எவ்வளோனா 869. ஸோ அதுதான் என்னோடய உண்மையான ஸ்கோரு. ஸோ அந்த 869 நான் தாண்டுற வரைக்கும் ரீயாக விளாண்டுருப்பேன். அது தாண்டினதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஸ்கோர் இப்போது 900 வந்துடுச்சு, இல்லை 930 வந்துடுச்சு, அந்த மாதிரினா நான் 930 900 திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தாண்டணும். ஸோ அதுதான் கேமு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணலாம். ஸோ பேக் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெளியே வந்துடும். அடுத்ததான் இன்னொரு கேம் இருக்குது. அதுக்குமே வந்துட்டு இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். அதாவது இந்த இடத்துல சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கா கூகுள், இல்லாட்டி இந்த இடத்துல சர்ச் போடாமல் சும்மா இருக்கேன் கூகுள்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோனில் வந்துட்டு இதுதான் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு காட்டினது தான். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இது ஏற்றிக்கிட்டேன். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஸ்பேஸ் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதில் இந்த மாதிரி இருக்கிறதுல தான் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்துட்டு காட்டுறேன், இதோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் ஒரு கேம் விளாடணும். ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒய்ஃபையும் நெட்டும் ஆஃபில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆஃபில் இருந்தால் தான் கரெக்டாக விளையாட முடியும். இப்போ ஆனில் இருந்துச்சுன்னா விளையாட முடியாது. மற்றபடி ப்ளூடூத் அந்த மாதிரி எது ஆஃப் ஆகிருந்தாலும் பிரச்சனையே இல்லை. அது ஆஃப் உங்கள் ஃபோனில் எப்படி வச்சுருப்பீங்க, அதை ஆஃப் வச்சுருப்பீங்களா இல்லை ஆனில் வச்சுருப்பீங்களா?
நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கூகுள்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது. ஸோ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா சரியாக வராது. திருப்பியும் இந்த கேம் தான் வரும். அதுவே நீங்கள் இந்த இதில் சர்ச் பண்ணால் தான் கரெக்டாக வரும் ஒரு கேமு. ஸோ இப்போது இந்த இதில் போகிறேன். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சும்மா வரும்ல, ஸோ அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் ஃபுல்லானோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நெட் இல்லைனா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுன்னா இந்த எல்லோ கலர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த கேம் எப்படின்னா இதை பறக்க வைக்கணும். அப்படியே விட்டீங்க அப்படின்னா கீழே போச்சுன்னா அவுட்டு. ஸோ ரீவிளையாடலாம். ஸோ அப்படியே அழுத்தியே நீங்கள் மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் அவுட்டு ரீவிளையாடணும். ஸோ அடுத்து இதை அழுத்தி அப்படியே பறக்க வச்சுட்டே வரணும். இந்த மாதிரி காக்கா மேலே பட்டுருச்சு அப்படின்னா அவுட்டு. இப்போ அவுட் ஆகி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி காக்கா மேலே பட்டுருச்சு. ஸோ அவுட் ஆகிட்டேன். ஸோ ரீவிளையாடுறேன். இப்போ வந்துட்டு நான் காக்கா மேலே படாமல் கீழேயும் விழுகாமல் மேலேயும் விழுகாமல் பறந்துக்கிட்டே போகிறேன். ஸோ காக்கா கிட்ட மாட்டாமல் பறந்து போகிறது தான் கேம். ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியாது. ஸோ சில டைம் நீங்கள் யூடியூப் பார்க்கலாம், அவங்க இஷ்டம் தான். மற்றபடி இந்த மாதிரி இதில் போய் கேம் ஏற்றுறது, ஸோ அந்த மாதிரி விளையாடாதீங்க. ஸோ சில டைமு அதில் காசு வாங்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மேகம் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மேகத்துக்கிட்ட போயிட்டீங்க, அதுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா நீங்களும் அவுட்டு தான். அப்புறம் இந்த மாதிரி ஓரத்தை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. நெட் அண்ட் ஒய்ஃபை நாங்கள் ஆன் பண்ணுவோம். ஸோ அதனால் ஆன் பண்ணிக்கிறேன். நெட்டு சம்மந்தமானது ஆஃப் பண்ணிடுங்க. அந்த நெட்டு சம்மந்தமானதுன்னா இப்போ எங்கேருந்து நம்மளுக்கு நெட் கிடைக்குதோ ஸோ அந்த இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த மாதிரி விளாண்டாதான் கரெக்டாக வரும். அதே மாதிரி தான் இதுலேயும் போய் நெட்டை ஆஃப் பண்ணிட்டா தான் கரெக்டாக வரும். நெட் அண்ட் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் போகிறேன். ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே ஃபில் ஆகும். ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது டைனோசர் கேம் வந்துடும். ரீசைக்கிளாக டைனோசர் கேம் வந்துடும். ஸோ திருப்பி இதில் வந்துட்டு டைனோசர் கேம் வரும், அதில் வந்துட்டு டைனோசர் கேம் வராது. ஸோ அதனால் எல்லா கேம்ஸுமே பார்த்து விளையாடுங்க. அப்புறம் ஒய்ஃபை நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த நான் இப்போ சொன்ன கேம் ரெண்டுமே உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வந்துட்டு நீ சொன்ன 2 கேமும் எனக்கு தெரியாது, நீ சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்றவங்க கமெண்டில் Black கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.